இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கேரளாவின் மருதத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சோமசாகரம், வயது 52. பெரும்பழுதூர் கூட்டுறவு வங்கியில் 5 லட்சம் டெபாசிட் செய்திருந்தார். டெபாசிட் பணத்தை திருப்பித் தருமாறு வங்கி அதிகாரிகளிடம் கேட்டுள்ளார். அவரது பணத்தை திரும்பத் தர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் விரக்தியடைந்த அவர் விஷம் குடித்து இறந்தார். இதுகுறித்து பெரும்பழுதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். சோமசாகரம் தனது மகளின் திருமணத்துக்காக கூட்டுறவு வங்கியில் டெபாசிட் பணம் கேட்டுள்ளார். பணம் கிடைக்காத விரக்தியில் விஷம் குடித்தார் என எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது. வங்கி அதிகாரிகளின் மிரட்டல் காரணமாகவே என் மகன் இறந்தார் என்கிறார் சோமசாகரத்தின் தந்தை. டெபாசிட் பணத்தை திரும்பத் தருமாறு 6 மாதங்களாக எனது மகன் கேட்டு வந்தார். ஆனால் வங்கி அதிகாரிகள் பணத்தை தராமல் என் மகனை மிரட்டத் தொடங்கினர் என கூறினார். சோமசாகரம் தற்கொலை குறித்து வங்கி அதிகாரிகளிடம் கேட்டபோது அலட்சியமாக பதில் கூறினர். எங்கள் வங்கி நிதி நெருக்கடியில் உள்ளது, அதனால் தான் டெபாசிட் பணத்தை திரும்பத் தர முடியவில்லை. இருந்தாலும் சில வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடுத்துள்ளோம். சோமசாகரத்தின் பணத்தை ஜூன் 30க்குள் திருப்பித் தருவோம் என தெரிவித்தனர்.